நண்பர்களே வேற ஒன்றும் இல்லை, என்னடாச்சுன்னா ஒரு இப்படிதான்ப்பா ஆயிடுச்சு. அப்புறம் ப்ரீ ஒர்க் அவுட் சாப்பிட்டு ஜிம் கிளம்பிட்டேன். போயிட்டு மாஸ்டரை பார்த்தா ஒரு லுக்கு விட்டாரு பாருங்க. சரி, இனிமே இப்படி நடக்காதுன்னு சத்தியம்லாம் பண்ணிட்டு வார்ம் அப் பண்ணிட்டேன். த ஷோ ஸ்டீலர் பப்பி போஸ பாத்தீங்களா? இன்னைக்கு ஷோல்டர்ஸ், ஸோ புஷ் பண்ணலான்னு ஷோல்டர் ப்ரெஸ் 10 kgல போட்டேன். முடிச்சிட்டு மாஸ்டரோட ஒரு அட்டி, தென் சைட் ரைசஸ் புஷ் பண்ணேன். ஃபார்மேஷன் கரெக்டா வரலன்னு வெயிட் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸ்லாம்ல ரெஸ்ட்டுக்கு ஒரு அட்டி, ஃப்ரண்ட் ரைசஸும் புஷ் பண்ணி போட்டேன். அப்புறம் தம்பிள் ஸ்ட்ரக்ஸ் முடிச்சிட்டு குருவில வந்தாரு. அவருக்கு செஸ்டா, அதனால செம்ம கண்டென்ட் ஒன்று கிடைச்சிருக்கு. ரியர் டெல்லுக்கு போட்டு ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன். ஸோ ஆள்லாம் சேர்த்துட்டு மாஸ்டர் ஒரு லியோ வாக் போட்டுட்டு இருந்தாரு. தென் நம்ம சில்லு பை 15 போட்டாரு, ஹேட்ஸ் ஆஃப். தென் நம்ம நியூ ஜிம்ப்ரோ 14 போட்டாரு, கண்டிப்பா 40 மாறும். தென் இன்னொரு ஜிம்ப்ரோ செஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்டே போட்டாராம், அதனால போட முடியலன்னு 6 போட்டாரு. தென் நம்ம வடக்கண்ண ஏவிஎக்ஸ ஷாக் பண்ணிட்டாரு 33 போட்டு. தென் நம்ம ஆல்டர் ஈகோ ஜெமினி ஏகேஏ ஜோசப் குருவில்லா 49 போட்டு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டாரு. தென் மாஸ்டர் 48 போட்டாரு. என்ன ஒரு ஆனந்தம் கரண்டிக்கு. ஸோ இந்த புஷ்அப் சேலஞ்சோட அஃபிஷியல் வின்னர் குருவில்லா. தென் நெக்ஸ்ட் வீக் இதே நாள் அடுத்த சேலஞ்சில் பீட் பண்றேன்னு மாஸ்டர் சேலஞ்ச் எல்லாம் விட்டுருக்காரு. அப்புறம் மாஸ்டர் தனியா போய் மொபைல் பார்த்து சிரிக்கிறாரு, என்ன சம்சாரம்னு தெரியல. அப்புறம் ஒரு பம்ப் செக் போட்டுட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு டின்னர் சாப்பிட்டு ஷேக் குடிச்சிட்டு மட்டை. ஓகே, டே 12 சந்திப்போம்.